சிறை கைதிகளின் உரிமை மைய இயக்குனர் திரு புகழேந்தி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். அவர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் திரு புகழேந்தி, சொல்லுங்க. யாக்கூப் மேமன் தற்போது இன்றைய தினத்தில் 6:43 தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க விஷயம். ஹலோ, இது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்பு அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். அப்போ கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மீறப்பட்டு உடனடியாக, அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வாய்ப்புகளையும், அதாவது காலதாமதம், அந்த பிரசிடெண்ட் எவ்வளவு நாள் காலதாமதமாக ஒரு கருணை மனுவை நிராகரித்தாரோ அந்த காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரை அவருடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக பல பேரை இந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை குறைத்திருக்கிறது. ஆனால் அந்த உரிமை அந்த அப்சல் குருக்கு மறுக்கப்பட்டது. அதே போலத்தான் யாக்கூப் மேமனை அவசரமாக நீதிமன்றங்களும் இரவோடு இரவாக ஜனாதிபதி அந்த கருணை மனு ரத்து செய்கிறார். மறுநாள் அவரை தூக்கிலே போடுகிறார்கள். மிகவும் அவசரமாக உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பு குறைந்தபட்சம் 14 நாள்களாவது அவருக்கு எரிக்க வேண்டும். அவருடைய வழக்கறிஞரை சந்திப்பதற்கு, அவர் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இங்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் அதுவும் இந்த வழக்கில் உண்மையிலேயே அவர் நேரடியாக எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பல்வேறு வகையிலே பார்த்தீர்களே, ஆனால் அவருடைய அண்ணனை பிடிக்க முடியாததால் அவர் தம்பியை இந்த வழக்கிலே பிடித்து இந்த வழக்கிலே சேர்த்து இருக்கிறார்கள். பல்வேறு இதை நாம் அந்த வழக்கிலே போனால் சொல்ல முடியும். ஆனால் அதை விட்டு உச்சநீதிமன்றம் என்ற முடிவுக்கு வந்த பின்பு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த மரண தண்டனை கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த உச்சநீதிமன்றம் எத்தனை முறை வேண்டுமானாலும் அணுகலாம், ஒரு முறை தான் அணுக வேண்டும் என்று எந்த ஒரு சட்ட இதுவும் இல்லை. இதற்கு முன்பு பஞ்சாபில் இதே போல ஒரு 3 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் 2 பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அது ரிஜெக்ட் ஆகி ஒருவரை தூக்கிலே போட்டு விட்டார்கள். தூக்கிலே போட்டுவிட்ட பின்பு 3வது நபர் உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது உச்சநீதிமன்றம் அவருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. குறைக்கும் போது சொன்னது, மற்றவர்கள் எங்கே என்று கேட்கும்போது ஒருத்தரை முன்பே தூக்கில் போட்டு விட்டார்கள். ஆகவே நீதிமன்றம் அப்படியானால் அவர்களுடைய உயிர் வாழ்வதற்கான அந்த உரிமையை சிறைத்துறை அதிகாரிகள் பறித்து, அரசு அதிகாரிகள் பறித்து தூக்கிலே போட்டு விட்டார்களே, அதற்கு என்ன ஈடு செய்ய முடியும்? அதுபோன்ற ஒரு மிக அதே போன்று இந்த வழக்கிலே மிக மிக அவசரம் காட்டியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கருணை மனுவை நிராகரித்த மறுநாள் அதிகாலையிலே தூக்கிலே போடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் அவசரமாக கூடுகிறது, அவசரமாக வழக்கை விசாரிக்கிறது. எல்லா வழக்குகளிலும் இந்த அவசரத்தை உச்சநீதிமன்றம் காட்டவில்லை. இந்த வழக்கிலே மட்டும், யாக்கூப் மேமன் வழக்கிலே மட்டும் உச்சநீதிமன்றம் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. ஆகவே இங்கே நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். ஒரு உயிரை பறிப்பதற்காக அவசரமாக கூடக்கூடாது. ஒரு மனிதனின் அடிப்படை உரிமையை பாதுகாக்க வேண்டுமானால் அவசரமாக கூடலாம். ஆனால் ஒரு உயிரை எடுப்பதற்காக இவர்கள் அவசரமாக பெஞ்சை மாற்றி உடனடியாக கூடி உடனடியாக அதை நிராகரித்து என்பது மிக மனித உரிமை மீறிய செயல். இது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறதா என்பது மிகவும் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலை 2 இது உருவாக்கி இருக்கிறது. ஒன்று அப்சல் குருவும், ஒன்று யாக்கூப் மேமனும். திரு புகழேந்தி, நீங்கள் தொடர்பில் இருங்க. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உங்களுடைய பல கேள்விகளை கேட்பார்கள். திரு புகழேந்தி, குறிக்கிறதுக்கு மன்னிக்கிறோம், காலை வணக்கங்கள். இதுல நீங்க 2-3 விஷயங்கள் இதுல குறிப்பிட்டீங்க. ஒன்று திரு யாக்கூப் மேமன் நிரபராதி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னீங்க. உங்களுக்கு தெரியாதல்ல, அவருக்கு அத்தனை சட்ட வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. விசாரணை தடா நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு உச்ச நீதிமன்றம் வரை முழுமையாக விசாரணை அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை நம்ம மறந்துட முடியாது. அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகுதானே அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கார். சோ நிரபராதி என்ற வாதம் எங்கே வருகிறது திரு புகழேந்தி? அதாவது நான் நிரபராதின்ற அவர் நிரபராதி என்பது சொல்லவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று தடா சட்டத்தை உங்களுக்கு என்ன தெரியும்? தடா சட்டத்தை பொறுத்தளவில் கன்ஃபெஷன் மட்டும்தான் அட்மிசபிள். இந்த வழக்கில் பொறுத்தளவில் அவர் நேரடியாக சம்மந்தப்பட்டார் என்று எந்த சாட்சியும் இல்லை. ரெண்டாவது அவர் கான்ஸ்பிரசியில் தான் வர்றாரு.
முழுக்க முழுக்க கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கே நிக்குது, அவருக்கு எதிரான வழக்கு. அப்படி இருக்கும்போது நீ உங்களுக்கு தெரியாதல்ல, வந்து உங்களுக்கு தெரியாதல்ல, இவர் கன்ஃபெஷன் மட்டுமல்லாமல் ஒரு நபரின் உயிரை பறிப்பது எந்த வகையில நியாயம்? நியாயமே இல்லாதான். நிச்சயமாக அரசோ தனி மனிதர்களோ பயங்கரவாதிகளோ யாருக்கும் இன்னொரு மனிதருடைய உயிரை பறிப்பதற்கான உரிமை இல்லை என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வழக்கில் 1993 நடந்த அந்த பயங்கர சம்பவத்தை நீங்கள் மறந்திருக்க முடியாது. 257 பேர் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நடந்த ஒரு தொடர் குண்டு வெடிப்பு, உலக வரலாற்றிலே நடந்த முதல் தொடர் குண்டு வெடிப்பு, உலக வரலாற்றிலேயே RDX பயன்படுத்தப்பட்ட முதல் குண்டு வெடிப்பு. அப்படிப்பட்ட சம்பவத்தில் தனக்கு நேரடி பங்கு இருப்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல அது வந்து அவர் கன்ஃபெஷனாக அடித்து மிதித்து உதைத்து வாங்கப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் என்று நாம் கருதினாலும் கூட, அப்படி சொல்லப்பட்டாலும் கூட, அவருடைய சாட்சியங்கள் நிறைய நூல்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறது, அவருடைய இணைந்து போயிருக்கிறது. இந்த வழக்கில் இவருக்கு மரண தண்டனை தேவையில்லை என்று உங்களைப் போலவே வாதாடிய முன்னாள் அதிகாரி திரு ராமன் அவர்கள் இந்த வழக்கில் இவருக்கும் இவருடைய சகோதரர் டைகர் மேமனுக்கும் இவருடைய மென்டாராக இருந்த தாவூத் இப்ராஹிமுக்கும் நேரடியான 100 விழுக்காடு தொடர்பு இருந்தது என்பதில் எந்த ஒரு பொடி அளவு கூட சந்தேகம் இல்லை என்பதை திரு பி ராமன் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். சோ இவர் அப்பாவி என்ற முடிவுக்கு நாம் எப்படி வர முடியும்? ஒரு முறைக்கு 3 முறை நீதிமன்ற வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன திரு புகழேந்தி. இல்ல, நீங்க இதுல வந்து ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தடா சட்டத்தின்படியான வாக்குமூலங்களை மட்டுமே வைத்து ஒருவருடைய பல்வேறு வகையான உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. முதலில் உயர்நீதிமன்றத்திற்கு அவர் நேரடியாக அப்பீல் போக முடியாது, உச்ச நீதிமன்றத்திற்கு தான். ஒன்று விசாரணை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம், இது 2 தான் அவருக்கான. உயர் நீதிமன்றம் கிடையாது, ட்ரையல் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இது 2ஐ தவிர வேறு எதுவுமே இல்லை. ரெண்டாவது, இந்த கன்ஃபெஷன் வாங்குறது எப்படின்றத பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடா சட்டத்தில் 60 நாள் கஸ்டடி எடுத்து வைக்கலாம், கண்டினியூவாக 60 நாள் கஸ்டடி எடுத்து வைக்கலாம். மிகவும் கொடூரமான, நீங்கள் இந்த தடா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான சித்திரவதை அனுபவித்து ஒரு கட்டத்தில் எதுக்கு நம்ம வந்து ஒத்துக்குருவோம் அப்படின்ற நிலையில் வந்த எத்தனையோ பேரை நீங்கள் வந்து பார்க்க முடியும். கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி அதாவது மற்ற சட்டங்களின்படி சாட்சிய சட்டப்படி கன்ஃபெஷன் வந்து அட்மிஷபிள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை, அதான் சொல்கிறேன் நான். அப்படி கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற தண்டனை ஆயுள் தண்டனையை ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் உயர்ந்தபட்ச தண்டனையா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் கொடுக்கணுன்றாங்க. அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸை எப்படி நீங்கள் வரையறுக்கிறீங்க? உச்ச நீதிமன்றமே பல்வேறு வகையில் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸை வரையறுக்க முடியாமல் திணறுது. அதனால் எந்த ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸை வரையறுப்பதற்கு எந்த ஒரு நிலையிலும் இல்லாத பொழுது யாக்கூப் மேமனை வந்து தூக்கில் போடுறதுன்றது ஒரு மிக மிக மனித உரிமை மீறல். இந்த 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 வழக்கில், அதாவது நீங்கள் சொன்னீங்க ரொம்ப பேர் இந்த பாம்பே குண்டுவெடிப்பில் இறந்தது குற்றத்தை நாம் வந்து கண்டிப்பாக தடுத்தாங்கன்னு, அதை தவிர அந்த குற்றத்திற்காக தடா கன்ஃபெஷன் படி கைதான ஒரு நபரை தூக்கிலே போட்டால் எத்தனை பேரை வேண்டுமானாலும் இந்த வழக்கில் வந்து நீங்கள் தடா கன்ஃபெஷன் படி நீங்கள் குற்றவாளியாக கண்டிப்பாக 1000 பேரை கூட சேர்க்க முடியும். வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு உள்ள காவல்துறை சாதாரண, நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்கலாம், எத்தனை பேரை வந்து காவல்துறை பொய்யாக சேர்த்து கொலையில் இன்வால்வ் பண்ணி கடைசி அந்த கொலைப்பட்ட பெண்ணே நீதிமன்றத்தில் வந்து நான் உயிரோடு இருக்கேன்னு கிட்டத்தட்ட 4 வழக்குகள், கடந்த 4 ஆண்டுகளாக 4 வழக்குகள் அதே போல் வந்திருக்கு. ஆக இது மிக மிக முக்கியமான வழக்கு. அதாவது பாம்பேவே மிக மோசமான அந்த குண்டுவெடிப்பு வழக்கு. ஆகவே காவல்துறையினுடைய நெருக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த வகையில் தடா கன்ஃபெஷன் படி யாக்கூப் மேமனை வந்து இந்த வழக்கில் சேர்த்தது என்பதும் அவருடைய கன்ஃபெஷனை அடிப்படையாக வைத்து அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை தூக்கில் மிகவும் உயர்ந்தபட்ச தண்டனை கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது.